Hello guys, welcome to Daddyson. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தோம்னா Ninja 300 பைக் னுடைய ரேடியேட்டர் கார்டு and சைலன்சர் பைப் னுடைய ப்ரொடெக்ஷன் கார்டு இது ரெண்டும் தான் இன்னைக்கு ஃபிட் பண்றது எப்படின்னு காட்ட போறேன். அது எல்லாத்தையும் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரேம் ஸ்லைடர் ஃபிட் பண்ண போறேன். அது இன்னொரு வீடியோல காட்டுவேன். அது போட்டுட்டு அதுக்கு அப்புறமா கடைசியா வந்து ஃபேரிங்கை எப்படி ரீஃபிட் பண்றது அப்படின்றதையும் காட்ட போறேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாரனா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நீங்க கண்டினியூஸா அந்த வீடியோ பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி இது போன பார்ட்டியும் நீங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட அந்த வீடியோஸையும் நீங்க பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாரா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த கார்டை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரேடியேட்டர் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். அதில் மண் சேரெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருந்ததுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ரேடியேட்டர் கார்டை ஃபிட் பண்ணியாச்சு. இனி ஃபேரிங்கும் ஃபிட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வந்து ஃபேரிங் ஃபிட் பண்ண வீடியோ தான் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். இது ஆல்ரெடி ஃபிட் பண்ணியாச்சு. இனி ஃபேரிங் ஃபிட் பண்ணது எப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் அந்த ஃப்ரேம் ஸ்லைடரையும் ஃபிட் பண்ணிவிட்டு அது கூட அந்த ஃபேரிங்கை ஃபிட் பண்ணுவேன். அதை காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவையும் கண்டினியூ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் டாடிசன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.